சாருக்கு இந்த வேண்டுகோள். நாமக்கல் மாவட்டம் நாங்கள் வேலுக்குறிச்சியில இருந்து பேசுகிறோம். வளையப்பட்டியில இருந்து இருக்கு. நாங்கள் வளையப்பட்டி கிராமத்தில் வசிச்சு வரோம். நாயுடு சமுதாயத்தில் இருக்கிற கார்த்தி அவங்க வீட்டுல இருந்து கழிவாய் தண்ணிலாம் எங்க வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்க போய் அந்த கார்த்தி வீட்டுக்கிட்ட எங்க வீட்டுக்காரரு இப்போ 2-3 வருஷமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. கண்டினியூஸா இந்த மாதிரி தண்ணி வருது, ஸ்டாப் பண்ணுங்க எங்களால நடக்க முடியல, ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டெப் யாருமே எடுக்கல. இப்போ 1 வீக் முன்னாடி ரொம்ப தண்ணி அதிகமா வரவும் என் ஹஸ்பண்ட் போய் கேட்டுக்கிறாங்க. கார்த்திகிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறாங்க. நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட போய் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு புடிச்சு அடிச்சுட்டாங்க. கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தான் போனாரு. சாதாரணமா போனவர் ரத்த காயத்தோட வர்றாரு. அறிவா விட்டு வெட்டிட்டாங்க. சாதாரணமா நாங்க இது ஒரு கால்வாய் பிரச்சனையை கேட்க போனதுக்கு இந்த பிரச்சனைனா எங்களை வந்து அருந்ததி சமுதாயங்கிறதுனால அந்த நாயுடு சமுதாயம் வந்து ரொம்ப தரமட்டமாக்கி பேசுறாங்க. எங்களுக்கு இதுக்கு நியாயம் வேணும். இப்படி வெட்டு நியாயம் கேட்க போனதுக்கு எங்களுக்கு இப்படி வெட்டுப்பட்டுச்சு. நாங்க யாருக்கிட்ட போய் நியாயம் கேட்கறதுன்னு தெரியலங்க சார். எஸ்பி சார் உங்ககிட்ட தான் நாங்க வந்து கோரிக்கை இட முடியும். நீங்க தான் எங்களுக்கு நீதியும் நிவாரணம் வாங்கி தரணும். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி கிராமம் அதிக சமூகத்தை சேர்ந்தவங்க. பக்கத்தில் நாயுடு சமூகம் மேலே இருக்காங்க, கீழே இருக்கிறாங்க. பள்ளத்தாக்கில் வந்து கழிவுநீர் ஊற்றிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்குங்க, கரெக்டாக போக முடியல. கேட்க போனால் வந்து ஜாதி சுத்தமாக பேசி என்னடா ஜாதிகார உரம் பேசுகிறேன், நாயுடு சமூகம் எவ்வளோ பேசுகிறாங்க. மறுபடியும் மேற்கொண்டு அவங்க ஃப்ரீ பண்ண சொல்லி கால் பண்ணி சொல்லி தண்ணி கேட்டு சொல்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பைக் தூக்கி வந்து 2 பேரும் வந்துட்டாங்க. வீட்டில் வந்து பைக்கில் வந்து மேட்டிட்டு போகிறாங்க. என்னோட ஓர பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வாங்கிக்கலாம் சண்டை போட்டு போகிறாங்க சார். சரி நான் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நான் வேலைக்கு போயிட்டுங்க சார். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க கோயில் நாயுடு சமூகம் மறைய பக்கத்துலேயே ஒரு மளிகை கடை இருக்குங்க. அந்த மளிகை கடை நின்றுருங்க. அந்த கார்த்திகிற நாயுடு போய் வந்து அருவாக்கத்தை தூக்கிட்டு வந்து அம்மா வெட்டிட்டாங்க. ஒன்றும் தெரியலிங்க, விஷம் மாறிட்டாங்க. அதுக்கு மேலே மயக்கம் வந்துச்சுங்க. அதுக்கு மேலே வந்து ராசிபுரம் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து தவறாக மேலே கேஸ் கொடுத்து அதே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து காவலர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போனாங்க. இதுவரையும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலைங்க. அமைதியாகவே தாக்குறாங்க. சொல்லி ரொம்ப கேவலமாக நம்மளை வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. ஸ்டெப் வந்து வெடிஷன் எழுதி போட்டாங்க சார். இதுவரை எந்த கவலையும் இல்லைங்க. அந்த பையன் வெட்டின பையன் வந்து ஆசைப்படுத்திட்டு நல்லா தான் இருக்காங்க சார். அவனுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருக்காங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். அவங்க ஜாதி காட்டி அவங்க நாயுடுவா இருக்கிறதுனால எங்களை அருந்ததியர் நாங்க இருக்கிறதுனால எங்களை தரமட்டமாக்கி பேசுறாங்க. நீங்க தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்க உசுருக்கு மெயினா பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப பயமா இருக்கு சார் ஊருக்கு போறது.